நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் ஓய்வூதியர்களுக்கு பென்ஷன் உயர்வு 9,000 முதல் 22,000 ரூபாய் கணக்கீடு பற்றி சற்று முன் வெளியான முக்கிய தகவல். இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் 9,000 ரூபாய் பென்ஷன், 9,000 ரூபாய் பென்ஷன்லேருந்து 22,000 ரூபாய் பென்ஷன் உயர்வு எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது, எதன் அடிப்படையில் இந்த பென்ஷன் உயர்வு கிடைக்கும், அதற்கான வழிமுறைகள் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளது, என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் இந்த பென்ஷன் உயர்வு வழங்கப்படும் என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிவி பார்க்கலாம். வீடியோக்குள்ள பிறகு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கூட எல்லா வீடியும் டைரெக்டாக கிடைக்கும். அரசு அலுவலகங்களில், அரசு துறைகளில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து ஓய்வு பெற்று பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு அவ்வப்போது அகவிலைப்படி உயர்வு, புதிய சம்பள கமிஷன் ஆகியவற்றிற்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அதற்கான உத்தரவுகள், அரசாணைகள் பற்றிய அறிவிப்புகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இந்தியாவில் சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 69 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களும் 8வது ஊதியக்குழு மீது அதிக எதிர்பார்ப்பை வைத்துள்ளனர். அவர்களின் எதிர்காலம், நிதி பாதுகாப்பு மற்றும் சிறந்த வாழ்க்கை தரத்தை நோக்கி ஒரு முக்கியமாக படியாக 8வது ஊதியக்குழு பார்க்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்து நீதிபதி சஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான 8வது ஊதியக்குழு தனது பணிகளை துரிதப்படுத்தியுள்ளது. ஊதியக்குழு தனது விரிவான அறிக்கையை 2027ஆம் ஆண்டின் மே மாதத்திற்குள் மத்திய அரசிற்கு சமர்ப்பிக்க இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக பல்வேறு பங்குதாரர்களுடனான கூட்டங்களும் ஆலோசனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எந்த ஒரு சம்பள கமிஷனும் சம்பள குழுவின் மிக முக்கியமான அம்சம் அதில் ஃபிட்மென்ட் காரணிதான். இது அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தையும் இறுதியில் அவர்களின் கையிருப்பு சம்பளத்தையும் தீர்மானிக்கும் காரணியாகும். தற்போது ஊழியர் சங்கங்கள் 7வது ஊதியக்குழுவில் 2.57ஆக இருந்த ஃபிட்மென்ட் காரணியை 8வது ஊதியக்குழுவில் குறைந்தது 2.86 அல்லது 3.15ஆக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஒருவேளை மத்திய அரசு 2.86 என்ற ஃபிட்மென்ட் காரணியை ஏற்றுக்கொண்டாலும் மாற்றங்கள் குறிப்பிடத்தக்கதாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். கீழ்நிலை ஊழியர்கள் நிலை 1 முதல் நிலை 5 வரை மிகவும் பயனடைவார்கள். அவர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் தற்போது 18,000 ரூபாயிலிருந்து 51,480 ரூபாயாக உயரும். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளுக்கு மத்தியில் ஊழியர்களுக்கு மரியாதைக்குரிய வாழ்க்கை தரத்தை வழங்குவதே இதன் முதன்மையான நோக்கமாகும். இதற்கிடையில் தற்போது 44,900 ரூபாய் அடிப்படை சம்பளமாக இருக்கும் நடுத்தர நிலை அதிகாரிகளுக்கு நிலை 6 முதல் நிலை 9 வரை இது 1.28 லட்சம் தாண்டும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. அடிப்படை சம்பள உயர்வு வீட்டு வாடகை கொடுப்பனவில் ஹச்ஆர்ஏ குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு வழிவகுக்கும். சம்பள இடைவெளியை குறைக்கும் நோக்கில் உயர்நிலை அதிகாரிகளின் அதிகபட்ச சம்பளம் 2.50 லட்சத்திலிருந்து 4.50 லட்சமாக உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. 8வது ஊதியக்குழு சேவை செய்யும் ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, நாட்டிற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஓய்வூதியதாரர்களுக்கும் பல குறிப்பிடத்தக்க நன்மைகளை தரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட மாற்றத்தின் கீழ் ஓய்வூதியம் குறைப்பை மீண்டும் தொடங்குவதை 15 ஆண்டுகளிலிருந்து 11 ஆண்டுகள் அல்லது 12 ஆண்டுகளாக குறைக்கலாம். மேலும் முன்பு 80 வயதில் தொடங்கப்பட்ட கூடுதல் ஓய்வூதியம் 65 அல்லது 70 வயதில் தொடங்க பரிசீலிக்கப்படுகிறது. கூடுதலாக நிலையான மருத்துவ கொடுப்பனவு மாதத்திற்கு ரூபாய் 1000 5,000 ரூபாயாக அதிகரிக்கப்படலாம். இது வயதான காலத்தில் மருத்துவம் மற்றும் சுகாதார செலவுகளுக்கு உதவும். குறைந்தபட்ச ஓய்வூதியமும் 9,000 ரூபாயிலிருந்து 22,000 ரூபாயாக அதிகரிக்கலாம். இந்த தகவல்கள் பற்றி, கணக்கீடுகள் பற்றி, எதிர்பார்ப்புகள் பற்றி, கோரிக்கைகள் பற்றி, பரிந்துரைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கூட எல்லா வீடியும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.